நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுவிட்சர்லாண்டில் ஜூன் மாதம் வச்சு ஒரு வேர்ல்டு பீஸ் சமிட் நடக்க போகுது. அதாவது உக்ரைனோட பீஸ் சமிட் தான், ஆனால் இது வேர்ல்டு பீஸ்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள், பல நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா 120 நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து தரப்புலேருந்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்களாமா. ஸோ 120 நாடுகள், ஏறத்தாழ 100 நாடுகளாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது தோராயம் தான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மேபி ஒரு 120 நாடுகள் கூட ரஷ்யாவுக்கு எதிராக ஒருங்கிணைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ தோராயமாக சொல்கிறேன், ஒரு 100 நாடுகளுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 100 நாடுகளுடைய ஒத்துழைப்பும் உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அந்த சமயத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருக்கு என்ன தேவை, என்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் அந்த 100 நாட்டு தலைவர்கள்கிட்டயே எடுத்து சொல்லி, இதுதான் எங்களுக்கு தேவை, இது எங்களோட பிரச்சனை அப்படிங்கிற அவரோட நியாயங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு அந்த பீஸ் சமிட்ல எல்லா நாடுகள் கூடி ஒரு மனதா ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த முடிவை ரஷ்யா ஒத்துக்கணும். இதுதான் அல்டிமம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது. இது போல ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கையை இந்த பீஸ் சமிட் மூலயமா நடத்தி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்பி வைப்பாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலயமா அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனால் அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் அல்டிமம் தானுங்க அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. சில அனலிஸ்ட்டுக்கும் தோணி இருக்கும், இதை கேட்குறவங்களுக்கும் தோணி இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரி, ஓகே, அந்த டிராஃப்டை ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா என்ன நடக்கும்? 100 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஒரு டிராஃப்டை கொடுத்து ரஷ்யா அதை ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 100 நாடுகளும் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஆரம்பிப்பாங்களா, அதிதீவிரமாக உதவ ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. இது நடக்க போகிறது ஜூன் மாதம். மே மாதத்துக்கு மேலேயே ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவேன்னு சொல்கிறாங்களே. அது ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவாக இருக்கும்போது ரஷ்யாவை அந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் உக்ரைன் எப்படியாவது பெருமளவில் தோக்கடிக்கணும். அப்படி தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து உக்ரைனுக்கு ஃபேவராக நடக்கும். அந்த சமயத்தில் பல நாடுகளோட ஆதரவு உக்ரைனுக்கு சார்பாக இருக்கும். அப்போ உக்ரைன் சொல்கிறத ரஷ்யா கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அந்த சமயத்தில் உக்ரைனுக்கு ஒரு பவர் இருக்கும். அதை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பப்போ கேட்கும்போது அவர் இப்படிதான் சொல்லியிருந்தாரு. இது போல ஒரு சமிட் நடக்க போது அந்த சமிட்ல வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நாங்கள் சில ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா ரஷ்யா கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. யார் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இதெல்லாம் வச்சு ஒன்று சீனாவை வர சொல்கிறாங்க இல்லையா, சீனா கிட்ட கொடுத்து சீனாவை கொடுக்க சொல்லலாம், இல்லை இந்தியாவை கூப்பிட்டு இந்தியாவை கொடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்குதா என்னன்றதை பொறுத்துன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனை உக்ரைன் பெருமளவோட தடுத்து நிறுத்தணும். ஸோ இதுதான் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு இருந்தாலும் உக்ரைன் நினைச்ச இடத்துல ரஷ்யா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உக்ரைன் இந்த பெல்கிராட் ஒப்லாஸ்ட், அதாவது ரஷ்யாவோட பகுதியான பெல்கிராட் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், கர்ஸ்க் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், இந்த பகுதியில் அதிகமான ஷெல்லிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துகிறாங்க. இது போல் வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவோட பகுதியில் டேமேஜ் இருக்கிறதுனால, பாதிப்பு ஏற்படுறதுனால ரஷ்யா கண்டிப்பாக கர்கிவ்ல ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்காக தான் அடிக்கடி ஜெலன்ஸ்கி அவர்கள் சுமிக்கு போய் விசிட் பண்ணுறாரு. சுமினா, சுமிக்கும் கர்கிவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரயில்வே லைன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிக நீண்ட ஒரு டிஃபென்ஸ் லேயரை வந்து உக்ரைன் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 98% முடிச்சிட்டே அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ மே மாதத்துக்குள்ள உக்ரைன் வந்து அந்த டிஃபென்ஸ் லைனை ரெடி பண்ணிடுவாங்க, ரெடியாக இருப்பாங்க. ரஷ்யா இங்கே தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா, இந்த செர்பியன் காப்ஸ், இது போல் பல விஷயங்கள் வச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அட்டாக் அங்கே தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே ஏகப்பட்ட ட்ராப்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கர்கிவ்ன்றது சும்மா லேசுப்பட்ட சிட்டி கிடையாது. இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 லட்சம் பேத்துக்கு மேலேயாவது இருப்பாங்க. ஸோ ஒரு வேலை ரஷ்யா இங்கே அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா 10 லட்சம் பேர்த்தையும் நான் மொபைலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பில் சொல்லி கன்னை கொடுக்குறோம் போராடு அப்படின்றதோட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய ஆர்மி எடுத்து சண்டை பிடிக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியமே கிடையாது. நான் சும்மா சொல்கிறேன், இது போல் ஏகப்பட்ட ட்ராப்ஸு முன்னேறி வரும்போது பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த கர்கிவ் அஃபென்ஸுக்கு ரஷ்யா ஒன்ஸ் கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அங்கே டனல் வார்ஃபேர் இருக்க போதா, இந்த வியட்நாம் வார் மாதிரி இருக்க போதா, ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரஷ்யா கர்கிவ் தான் அடிக்கணும் அப்படின்னு உக்ரைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக உக்ரைன் அதிகமான பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டமும், பல வகையான ஆர்ட்லரி ஷெல்களையும் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யா இந்த பவர் பிளான்ஸை தாக்கிறதுக்கான காரணமும் அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி தான். ஏன்னா சமீப காலமாக ரஷ்ய தரப்புலேருந்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா S-300 சிஸ்டம்ஸ் தான்
தாக்கி அளிக்கிற மாதிரி வீடியோ பதிவுகள் வருது. அதுவும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் தாக்கி அளிச்சாங்களே ஏப்ரல் 11ஆம் தேதி உக்ரைனோட அந்த பவர் பிளான்ட்டை தாக்கி அளிச்சாங்களே ட்ரிபிள்யா பவர் பிளான்ட்னு சொல்லிட்டு பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. இந்த பவர் பிளான்ட் கீவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் தான். இந்த பவர் பிளான்ட் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செஞ்சுருக்கணும். அதாவது பேட்ரியாட்டோட ரேஞ்சுக்குள்ள தான் அதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனலிஸ்ட்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உக்ரைன் கிட்ட பேட்ரியாட்டும் சரி ஐரிஸ்டியும் சரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் உண்மையாலுமே அது தீந்திருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உக்ரைன் அதை வந்து பதுக்கி வச்சிருக்கலாம். காரணம் என்னன்னா, கர்கீவை நோக்கி ரஷ்யா படையெடுக்கும் போது அதை அதிக அளவில் பயன்படுத்தி ரஷ்யாவோட ஏர் சூப்பர்மசியை கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக சேமித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் ரஷ்யா இது போல் பவர் பிளான்ட்ஸ்லாம் குறி வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பவர் பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா ஆயுத உற்பத்தி திறன் உக்ரைனுக்கு ரொம்ப கம்மியாயிரும். ஒன்று பவர் பிளான்ட்டை காப்பாற்று, அப்படி இல்லைன்னா ஆயுத உற்பத்தியோட திறனையே நீ இழந்துரு அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இப்படி குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனால் இதை ஆரம்பித்து வச்சது உக்ரைன் தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. உக்ரைன் ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸை குறி வச்சு அடித்ததுனால தான் ரஷ்யா பதிலுக்கு இப்படி தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகள் இதெல்லாம் மறக்க வச்சிருவாங்க. ஒரு 2-3 நாள் கமெண்ட் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து இது போல் உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குறதையே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க அப்படின்னு வேற விதமாக திரிச்சு சொல்லி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல உக்ரைன் ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ் அடித்தாங்க. அதுக்கு பழிவாங்கும் படலமாகவும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தான் ரஷ்யா உக்ரைனோட பவர் பிளான்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இது போல வேலைகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் இருக்குது. சரி, ஓகே. இப்போது ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க. அந்த அஃபென்சிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன? அதுதான் இந்த வேர்ல்டு பீஸ் சம்மிட்டில் ஜூன் மாதம், அதாவது மே மாதத்துலேருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க. அது பெருமளவில் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த நாடுகள்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை ரஷ்யா கிட்ட கொடுத்து அல்டிமேட்டாக கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டல் மொபைலைசேஷன் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த வாரை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம், டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆயுதம் கொடுங்க, 2025 நாங்கள் ஒரு அஃபென்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ டோட்டல் மொபைலைசேஷனுக்காக ஆளுங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இப்போ ஒரு சர்வே வந்திருக்கு, உக்ரைனில் இது போல் தொடர்ந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆயிரும், ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் நோக்கி உக்ரைன் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. என்னதான் அந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னாலும் நாட்டோட விடுதலைக்காக உக்ரைனோட அதிபர் இது போல செய்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் மே மாதத்தோட இவருக்கான பவர் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ஜூன் மாதத்தில் இவங்க உட்காந்து தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்களை ஒரு தலைவராக ரஷ்யா ஏற்றுக்குவாங்களா, இல்லை உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை ஏற்றுக்குவாங்களா? அதுக்கு எலெக்ஷன் கொண்டு வரணும்ல, என்ன நடக்கும்? திரும்பவும் மார்ஷல்லாவை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாரா, பதவி அவரோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்குவாரா? பட் அப்படி செய்யும் போது உக்ரைன்லேயே வந்து சில பிளவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் சிலது இருக்குது. பட் ஆனால் அவர் ஒரு கணக்கு போடுறாரு, மனக்கணக்கு போடுறாரு. அது நடக்கும் பட்சத்தில் 2025 ரஷ்யா மேலே நாங்கள் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல், கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல் யூரோப்பியன் யூனியனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. முதல்ல 2024 தாக்கு பிடிங்க, அப்புறம் 2025 கவுண்டர் அஃபென்சிவ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது போல இருந்தாலும் மனக்கணக்கு போடுறாரு. அது நடக்கும் பட்சத்தில் இந்த 2024 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டல் வாரை டிக்ளேர் பண்ணிட்டு ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணலாம், இல்லை ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிற பகுதியில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணலாம். அதுக்காக இந்த மொபைலைசேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, அமெரிக்காவில் வருதுன்னா நவம்பர் மாதத்தில் தெரிஞ்சிடும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரே நாளில் வார நிறுத்திடுவேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி உக்ரைனோட அதிபருக்கு அது நல்ல ஒரு செய்தியே கிடையாது. ஒரு வேளை டோட்டல் வார டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா போராடுறதுக்கு ஆயுதம் வேணும், அதை மேற்குலக நாடுகள் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதாவது இத்தனை நாளாக ஃப்ரான்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் போருக்கு வந்து நாங்கள் உள்ள எங்களோட சோல்ஜர் அனுப்புவோம், ஒடசா பகுதியை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸுக்காகவா அப்படின்றது போல் கேட்க தோணுது. ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் அதிகமான கேஸ் வாங்கின நாடு வந்து பட்டியலில் ஃப்ரான்ஸ் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறாங்களாமா. யாருக்கிட்டீங்க? ரஷ்யா கிட்ட. அதாவது இதெல்லாம் சொன்னோம்னா ரஷ்யா, ஏன்பா என்ன கேஸ் தேவைப்படுதா, இதை டிஸ்கவுண்ட் வேணுமா என்ன, சரி வந்து வாங்கிட்டு போவா அப்படின்றதெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது.
இதுதான் சான்ஸ்னு சொல்லி கேஸ் அதிக அளவில் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க பிரான்ஸ். சரி, அப்படி எந்த அளவுக்கான கேஸை வந்து கடந்த வருஷத்துல அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 600 மில்லியன் யூரோஸ் அளவுக்கு கேஸ் வந்து ரஷ்யாகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குது. அது சைலண்டா குவைட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்குது. அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளோட பத்திரிகையை எழுத ஆரம்பிச்சுக்குது. அதை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எக்ஸாக்டா பிரான்ஸ் ரொம்ப டஃபா பேசுறாங்க, ஆனால் சைலண்டா ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது, அவங்க வந்து அதிகமாக ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் பட்சத்தில் யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து அதிருப்தி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யூரோப்னால பெருமளவில் உக்ரைனுக்கு உதவ முடியாமல் போயிடும். ஒரு சில நாட்குள்ள உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அந்த பீரியட் தான், அந்த பீரியட்குள்ளே உக்ரைன் ஏதாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ சுமூகமாக முடிச்சுக்கிட்டா தான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா யூரோப்போட சப்போர்ட் இல்லை, அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லைன்னா ரஷ்யா புரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுவும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. சில செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படியும் தோணுது, உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஆனால் உக்ரைன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, உக்ரைன் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் பெருமளவில் எதுக்கோ தயாராகிறாங்க அப்படின்னு தோணுது. இருதரப்புலையும் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எது சாத்தியம், எது சாத்தியப்படாதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யாவுக்கு ஒரு ட்ராப் இருக்குது, அந்த ட்ராப்பில் ரஷ்யா விழுவாங்களா, இல்லை வேறு பக்கம் ஏதாவது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களா? ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த உளவாளி, இந்த பக்கம் தான் அட்டாக் பண்ண வரான் பார்த்துக்கோ அப்படின்னு கர்கிவை கம்ப்ளீட்டாக பேக் அவுட் பண்ணுற மாதிரியான அட்டாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. உக்ரைனும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிறது போல் இந்த பக்கம் அட்டாக் பண்ணால் வேறு பக்கம் அட்டாக் பண்ணி முன்னேறிடுவாங்களா ரஷ்யா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.